நம்முடைய பாஷையை, நம்முடைய கலாச்சாரத்தை ஒரு பிரத்யேக ஸ்ரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு கோடி ஜனங்கள்ல அதை ஆயிரத்தை தொடரத்துக்கே ரொம்ப பகுப்பிரயாசம் பண்ண வேண்டிய இந்த இதுல நூற்றுக்கணக்கில் தான் இருக்காங்கிறது, நூற்றுக்கணக்கிலையாவது இருக்காங்கிறது ஒரு பக்கம். ஆனா இது எண்ணிக்கையும் வளரணும், எண்ணங்களும் வளரணும், அதற்கான சௌரியங்களும் அவளுக்கு பண்ணி கொடுத்து மேன்மேலும் இது யாரோ ஒருத்தர் பண்றாங்கிறது இல்லை விஷயம். நம்முடைய தர்மத்தை அவ அனுஷ்டானம் பண்றாங்கிறதும் பண்றதுனால் லோகக்ஷேமம்ங்கிற விஷயமும். ஆக இது லோகக்ஷேமத்திற்காக இந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது வளர்க்க வேண்டிய விஷயம். அதாவது அக்னிஹோத்திரத்தை கண்டு ஏதோ வெடிக்க சொல்லுவாரு, இந்த புஸ்தகத்தில் இருக்குங்கிறது இல்லை விஷயம். அதாவது ரெண்டும் சேர்ந்த அக்னிஹோத்திரம், பக்தி ஸ்ரத்தையோட சேர்ந்த அக்னிஹோத்திரங்கள். மொத்தத்தில் அக்னிஹோத்திரம்ங்கிறது லௌகீகமான பலத்தை விட நம்மை காப்பாற்றுவதற்காக முக்கியமாக இருக்கக்கூடிய கவச்சம். ஆகவே இந்த அக்னிஹோத்திரத்தை எந்தெந்த விதமாக வளர்க்க முடியுமோ, அக்னிஹோத்திர பிரயோக பரீட்சைன்னு சொன்னார். ஸ்ரோத பிரயோக பரீட்சைன்னு ஒரு யோஜனை சொல்லியிருக்கார். ஏற்கனவே இருக்கிற பரீட்சா பாட்டிய கிரமங்கள் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கு, மீமாம்சா நியாயமாலா இப்படிலாம் நிறைய இருக்குன்னு சொல்ற. அதையும் யோஜனை பண்ணி எப்படி எல்லாம் நிறைய பேர் இதுல வர்றதுக்கு என்ன வழி உண்டோ, அதே சமயத்தில் குவாலிட்டி குறையாமல், அதில் மேல் படிப்பும் குறையாமல், அதில் லகுன்யாசம் மகன்யாசம் ரெண்டையும் வச்சு நல்ல விதமாக அதை வளர்த்து இந்த கைங்கரியம் சாத்துர்மாச காலத்தில் தொடர்ந்து நல்ல விதமாக நடந்து இந்த சங்கியும் வளர்ந்து இந்த வித்தியும் வளர்ந்து, வித்தியும் வளரணும், வித்வான்களும் வளரணும். அதுக்கு ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் நல்ல விதத்தில் நல்ல நிதியும் சந்நிதியும் வளர்ந்து மேன்மேலும் லோகக்ஷேமத்திற்கான இந்த முயற்சி நிர்விঘ்னமாக நடக்கிறதுக்கு எல்லாரும் பிரயத்தனமும் பிரார்த்தனையும் பண்ணணும். ஹர ஹர நம பார்வதி பதையே.